இந்த புக்கு யாரா இல்லைனாலும் கொஞ்சம் சொல்லுங்க, அதை நம்ம கொடுத்துடலாம். இது வந்து ரொம்ப ஒரு பயனுள்ளதா இருக்குங்க. தமிழ்ல தெல்ல தெளிவா ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு டீமுங்க ஏபிடி நிறுவனம் அடையார் பெசன்ட் நகர் திருவள்ளூர் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த குரூப்பை வந்து ஒரு 2 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக பல போராட்டங்கள் பண்ணி பல விஷயங்கள், ஏன்னா இதை வந்து ஒரு ஈஸியாக எடுத்து வர முடியாது. தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நம் உறுப்பினர்கள் இவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த BS6 ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க பேசிக்ங்க. இதை வச்சு உடனே நம்ம வேலை கற்றுக்கிட்டு நாளைக்கே வண்டிக்கு ரிப்பேர் பண்ண முடியாது. அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மைண்டில் வச்சுக்கோங்க. வண்டியில் என்னென்ன சென்சார் இருக்கு, அதை எப்படி பயன்படுத்துறாங்க, ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட வராங்கன்னா அந்த சென்சார்லாம் எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமருக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலரில் BS4 வெஹிக்கிள் எல்லாமே ஷோரூமில் கம்மியாயிடுச்சு. BS6 வெஹிக்கிள்ஸ் தான் வந்து வந்துருக்கு. நம்மளுடைய ஒர்க் ஷாப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் ஷாப்பில் நம்ம ரிட்டர்ன் அனுப்புறோம். இது எப்படி நமக்கு ரிப்பேர் பண்ண தெரியல, ப்ராப்ளமாக இருக்குது, இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது. ஆனால் இன்னும் ஒரு நெக்ஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளும் BS6 பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதனால் இந்த வாய்ப்பை கொஞ்சம் பயன்படுத்திக்கணும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும், பெண்டிங் வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் வாஷிங் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாஷ் பண்ணணும். வாட்டர் வாஷ் பண்ணிட்டு உடனே கீ ஆன் பண்ணுறது, கீயை ரிமூவ் பண்ணி தான் வாட்டர் வாஷ் பண்ணணும். வண்டி படுக்க வச்சு வாஷ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் கார்பரேட் வண்டியில் பண்ணிட்டீங்க, ஆனால் இந்த வண்டியில் நீங்கள் பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் வரும். அதேமாதிரி வாஷ் பண்ண வண்டி கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை பண்ணணும், ஏர் அடிச்சு. எங்கெங்கெல்லாம் சென்சார் இருக்குது, டெர்மினல் இருக்கோ அது எல்லாமே ஏர் அடிச்சு ட்ரை பண்ணணும். இல்லைன்னா நமக்கு இந்த மாதிரி சொல்லுதுன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க சில பேர். பட் அப்படி கிடையாது. அது வந்து RPM என்னன்றதை சொல்லுது. அடுத்தது இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் சென்சார். இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் சென்சார் என்னன்னு தெரியுங்களா? இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் சென்சார் பார்த்துருக்கீங்களா? சிலிண்டர்ல இருக்கும். ஓகே, சோ இது வந்து என்ன பண்ணுதா, இன்ஜினோட டெம்பரேச்சர், எவ்வளவு எரிஞ்சு வெளியில வருதுன்னு காட்டுது. பெட்ரோல் அவர் தான் வந்து இந்த சரியான பதில் கொடுத்துருக்கிற முறையை எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு அதை எடுத்து வச்சுக்கோம். அப்புறமா வண்டிக்குள்ள சைலன்சருக்குள்ள புகை வந்து எரிஞ்சு புகை வருது. புகை வந்து அந்த ஆக்சிஜன் சென்சார்ல பட்டு தான் வெளியில வரும். அப்ப என்ன பண்ணுது அப்படின்னா, உள்ள சைலன்சருக்குள்ள இந்த புகை அதுல பட்டு அதுல எவ்வளவு ஆக்சிஜன் அப்படின்றதையும் அதை எடுத்துக்கும். வெளியில இருக்கிற ஆக்சிஜனையும் எடுத்து வச்சுக்கோம். உள்ள சைலன்சர்ல அந்த எரிஞ்சு வர புகையில எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு அதையும் எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி ECUக்கு என்ன தகவல் சொல்றோம் அப்படின்னா, ரிச் மிக்சர், அதாவது அதிகமா எரிஞ்சு வர ரிச் மிக்சர்னால எரிஞ்சு வர புகையா, லீன் மிக்சர்னால